ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வசந்தம் இல்லம். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி விரதம் எப்படி வழிபடணும், என்னெல்லாம் கடைப்பிடிக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் எல்லாமே ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வருஷம் வரலட்சுமி நோன்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8/8/2025 தாங்க வரலட்சுமி நோன்பு, 4ஆம் வெள்ளிக்கிழமை. வரலட்சுமி நோன்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷனாக எப்படி பண்ணணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வீடியோலாம் கொடுத்துருக்கு. வீடியோ வந்து லிங்க்லாம் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வரலட்சுமி நோம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இது வரைக்கும் வரலட்சுமி நோம்பு விரதம் இருந்ததில்லை. இப்போ தான் எங்களுக்கு இருக்கணும்னு ஆசையாக இருக்கிறோன்னு நினைக்கிறோங்க. கண்டிப்பாக தாராளமாக இருக்கலாங்க. என்னோடய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்லேயும் சரி, மாமியார் வீட்லேயும் சரி, எங்கள் வரலட்சுமி விரதம் பூஜை வந்து அது கிடையவே கிடையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கணவர் எந்த ஒரு நோய் நொடி இல்லாத அவருடைய ஆயுள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வரலட்சுமி அம்மா தாயாருக்கு விரதம் இருந்து பூஜை பண்ணுறேங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 9வது வருஷம் நான் வரலட்சுமி விரதம் வந்து பூஜை பண்ணது. உங்களுக்கும் இருக்கணும்னு விரும்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இருக்கலாங்க. அது எப்படிலாம் நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு பூஜை எண்டு வரைக்கும் எப்படிலாம் ப்ரிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி அதை லிங்க்கெலாம் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து அன்றைக்கி தேர்ஸ்டேவே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா பூலாம் வச்சு பூஜை ரூம்லேயே நம்ம எல்லாமே குலதெய்வத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு வழிபடணும். அதனால் பூஜை ரூம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நான் தேர்ஸ்டே நைட்டே வந்து அம்மாவை அழைச்சின்னு வந்து வச்சுட்டு தேர்ஸ்டே நைட்டே வந்து பார்த்திங்கன்னா 8 லக்ஷ்மி அம்மா தாயாரையும் ஒவ்வொரு அலங்காரமும் பண்ணி வழியிலும் அலங்காரம் பண்ணியிருப்பேன், காசால் அலங்காரம் பண்ணியிருப்பேன், ஒவ்வொரு அலங்காரமும் பண்ணியிருப்பேன். நம்ம வரலட்சுமி அம்மா தாயாருக்கு பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு தாம்பலம், நம்ம மற்றவங்களுக்கு தாம்பலம் கொடுக்கும்போது நம்மளுக்கும் நம்மளுடைய தாம்பலம் ஒன்று ஒரு தட்டு தனியாக எடுத்து லக்ஷ்மி அம்மா தாயாருக்கு வச்சுனுங்க. எங்கள் வீட்டு சுமங்கலி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டில் பிறந்த பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் எல்லாரும் பார்த்திங்கன்னா என்னுடைய நாத்தனாருக்கும் என்னுடைய அம்மாவும் இந்த வீட்டில் பிறந்த பொண்ணு தான். அதனால் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போவுமே வருஷம் அவங்களுக்கு 2 பேருக்குமே புடவை தாம்பலமாக வச்சு கொடுப்பேங்க. இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா 5 பேருக்கு இது புடவை கொடுக்கலான்னு சொல்லி 5 பேருக்கு தாம்பலம் எடுத்து வச்சுருந்தேன். என்னுடைய தங்கச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு இன்னமும் குழந்தை இல்லை, அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணுன்றதுக்காக அந்த தாம்பலத்தில் அவளுக்கு ஒரு குழந்தை பொம்மையும் வாங்கி வச்சு அவளுக்கு தாம்பலமாக கொடுக்கலான்னு சொல்லி அவளுக்கு அந்த தாம்பலமும் நான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறமா மார்னிங்கே பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மா, நாத்தனார், தம்பி ஒய்ஃபு 5 பேருக்கு வரைக்கும் நம்ம முதல் தாம்பலம் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாருக்குமே அவங்களுக்கு எப்பவுமே வரலட்சுமி பூஜை அம்மா தாயாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பலம் கொடுப்பது முன்பே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பிறந்த பெண்களுக்கு ஃபஸ்ட்டு தாம்பலம் கொடுக்கணும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வீட்டு பூஜை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஆரத்திலாம் எடுத்துகிட்டு எல்லாருக்கும் அர்ச்சனைலாம் பண்ணியாச்சுங்க. பண்ணி முடிச்சுட்டு நம்ம இந்த வரலட்சுமி விரதம் வந்து இருக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா தான் கணவர் ஆயுள் என்ன நீடிச்சு இருக்கணும், எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம இந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம பூஜை வழிபடுறோம். அதனால் மனசு ரொம்ப நிறைவாக பூஜையை அந்த அம்மாவை மனசில் நினச்சி நீங்கள் ஃபுல்லாக 1 டே விரதம் இருந்தாலும் இருக்கலாம், இல்லை எங்களால் முடியாதுன்றவங்க காலையில் ஒரு வேளை ஒரு பொழுது விட்டு அம்மாவுக்கு பூஜை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் தாம்பலம் மஞ்சள் குங்குமம் எல்லாருக்கும் தாம்பலமாக கொடுத்து பூஜை பண்ணணுங்க. என்னோடய வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வருஷம் நான் காலையிலையும் இன்வைட் பண்ணி நிறைய பேர் வருவாங்க, ஈவினிங் வருவாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் எல்லாருமே வர வச்சுருந்தேன். மார்னிங் வீட்டில் இருக்கிற என்னுடைய பசங்க, என்னோடய தங்கச்சி, என்னுடைய நாத்தனார், அம்மா எல்லாருக்கும் உட்கார வச்சு அவங்களுக்குலாம் மட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கணவர்கிட்ட மஞ்சள் கயிறு ரெடி பண்ணி அம்மா கிட்ட வச்சு பூஜைலாம் பண்ணிட்டு பிறகு தன்னுடைய கணவர்கிட்ட அவர் கையால் அந்த திருமாங்கலின் கயிறை நம்ம அன்றைக்கி கட்டிக்கணுங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நோம்பு கயிறு மாரி ரெடி பண்ணி நோம்பு கயிறு கட்டிக்கணும். நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட அந்த மஞ்சள் கயிறு கட்டிக்கிட்டு குங்கெல்லாம் வச்சு அவர்கிட்டும் ஆசீர்வாதம்லாம் வாங்கியாச்சுங்க. ஆசீர்வாதம்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கினோம். நான் என்னுடைய தாத்தா பாட்டிக்கு அவங்களுக்கு தாம்பலம் கொடுத்து தாத்தா பாட்டிக்கிட்ட அவங்கக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மாவும் என்னுடைய நாத்தனார்கிட்டையும் அவங்களுக்கும் எப்போவுமே வருஷம் புடவை தான் வச்சு தாம்பலம் கொடுப்பேன். ஏன்னா அவங்க இந்த வீட்டு பெண்கள் இல்லை, அதனால் அவங்களுக்கு புடவை வச்சு தாம்பலம் கொடுத்து அவங்க 2 பேர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுபோல் நம்ம வீட்டு பெண்கள் வீட்டில் பிறந்த பெண்களுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தாம்பலம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வர போகிற சுமங்கலி பெண்களுக்கு நான் எப்போவுமே தாம்பலம் கொடுப்பேன். அப்புறம் என்னுடைய தங்கச்சிக்கு, என்னுடைய தம்பி ஒய்ஃபுக்கு எல்லாருக்குமே தாம்பலம் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு காலையில் என்னுடைய பூஜை வேலைலாம் இப்படி தாங்க பரபரப்பாக ரொம்பவே இதுவாக இருந்தது. காலையில் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிற மீதி ஈவினிங் வரப்போகிற சுமங்கலி பெண்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம்.
ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே என்னுடைய வரலட்சுமி பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கம்பல்சரி 50 பேராவது வருவாங்க. மார்னிங்குமே எப்போவுமே மார்னிங் ஒரு 20 பேருக்கு வருவாங்க, ஈவினிங்கில் ஒரு 30 மெம்பர்ஸ்க்கு வருவாங்க. ஆனால் இந்த வாட்டி நான் எல்லாமே ஈவினிங் தான் இன்வைட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மத்தியானம் கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரப்போகிறவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வரப்போகிறவங்களுக்கு தாம்பலம் கொடுக்குறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோவும் கொடுத்துருக்கேன், தாம்பலம் என்னென்னலாம் கொடுக்கணும்னு சொல்லி. அதே போல் தாம்பலம் கொடுக்குறதுக்கு அது எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இன்வைட் பண்ணியிருந்த சுமங்கலி பெண்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் பாத பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவேன். நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்கள் யாராவது ஒருத்தர் மூலியமாவது அம்மா தாயாரும் நம்ம எல்லாம் தேடி தேடி வருவாங்க. அதனால் அவங்களுக்கு நல்ல மரியாதையோட அவங்களுக்கு பாதெல்லாம் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி ஆரத்தி எடுத்து அதுக்கப்புறமா தாங்க வீட்டுக்கு கூட்டின்னு வரணும். நீங்கள் இது போலாம் கண்டிப்பாக பண்ணுறீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சுமங்கலி பெண்கள் எல்லாருமே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி எல்லாருமே வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்கள் எல்லாருமே மனசு நிறைவாக போகணும். யாருமே எந்த ஒரு குறையாக நம்ம வீட்டிலேருந்து திரும்பி போகக்கூடாதுங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா தாயார் யார் ஒரு உருவத்துலையாவது நம்ம வருவாங்க. அதனால் யாருக்குமே நம்ம ஓரவஞ்சனம் பண்ணக்கூடாது, யாருக்குமே நம்ம ஒரு ஒற்றுமையெல்லாம் பார்க்கக்கூடாது. வரப்போகிற சுமங்கலி பெண்களுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரியே ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒருத்தருக்கு வேறு ஒரு மாதிரிலாம் தரக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியே மனசு நிறைவாகவும் அவங்க வயிறு நிறைவாகவும் நம்ம நிறைஞ்சிட்டு அவங்க நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்கன்னா நம்மளுக்கு மனசு ரொம்ப நிறைவாக இருக்குங்க. அதேமாதிரி இந்த வரலட்சுமி விரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க சின்னவங்க, நம்மளோட இவங்க சின்னவங்க, நம்மளோட அவங்க பெரியவங்க, அது மாதிரி இதில் வந்து பார்க்கவே கூடாது. அம்மா தாயார் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் யார் மூலியமான அம்மா தாயார் நம்ம இல்லத்துக்கு கண்டிப்பாக வருவாங்க. எங்கள் வீட்டுக்கு எல்லா சுமங்கலி பெண்களும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வீட்டில் பூஜைலாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஈவினிங்கும் மார்னிங் பண்ண மாதிரியே எல்லாம் ஆரத்தியும் பூஜையும் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபம் ஆரத்தி, கலசம் ஆரத்தி, ஜோதி ஆரத்தி எல்லா ஆரத்தியுமே அம்மாவுக்கு அந்த ஆரத்தியால் அர்ச்சனை பண்ணி பூவால் அர்ச்சனை செய்து ஆரத்திலாம் எடுத்துட்டுங்க. ஆரத்திலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜோதி ஆரத்தி வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிற சுமங்கலி பெண்களுக்கு எல்லாருக்கும் ஆரத்தியெல்லாம் காமிச்சிட்டு எப்போவுமே நம்ம வீட்டுக்கு சுமங்கலி பெண் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களாம் எப்போ வரலட்சுமி நோம்பு வருது அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆர்வமாக எதிர்பார்ப்பாங்க. எனக்கு அவங்க வந்து நீங்கள் இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கம்மா, அவ்வளோ அழகாக இருக்கா, அந்த அம்மாவே எங்களுக்கு காய்ச்சி அளித்த மாதிரி இருக்குன்னு அவங்களாம் மனசு நிறைவாக சொல்லும் போது எனக்கு மனசு ரொம்ப நிறைவாக இருக்கும். நம்ம வீட்டு வரலட்சுமி பூஜை, நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்கள் எல்லாருமே ரொம்ப மனசு நிறைவாகவும் மன நிறைவாகவும் அவங்க அவ்வளவும் சந்தோஷப்படுவாங்க. அதேமாரி வந்து இருக்க சுமங்கலி பெண்கள் எல்லாருமே அவங்களுக்கும் அவங்க கையாலே அம்மாக்கெல்லாம் ஆரத்திலாம் எடுப்பாங்க. தீபார்த்தனைலாம் காமிச்சிட்டு எல்லாருமே மனசார ரொம்ப நிறைவாக எல்லாருமே ஆரத்திலாம் எடுப்பாங்க. எடுத்தெல்லாம் முடிச்சிட்டு பிறகு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் கொடுக்கணுங்க. நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு தாம்பலம்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லா சுமங்கலி பெண்களுக்கும் அவங்களுக்கும் குங்குமம் கொடுத்து அவங்க கையால் நம்ம குங்குமம் வச்சுக்கணுங்க. குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அதேமாதிரி அர்ச்சனைக்கு அரிசி ரெடி பண்ணி வச்சுருந்து வந்துக்கிற சுமங்கலி பெண்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும், நம்மளை விட யாராக இருந்தாலும் சரி வந்து இருக்க சுமங்கலி பெண்களுக்கு எல்லாருக்குமே தாம்பலம் கொடுக்கணும். சின்ன பசங்களாக இருந்தாலும் அவங்களுக்குலாம் கூட தாம்பலம் கொடுத்து எல்லார் கையிலுமே அர்ச்சகை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட எல்லாருமே நம்ம ஆசீர்வாதம் வாங்கணுங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் கொடுத்துட்டு அவங்கள எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாருமே ரொம்ப ரசித்து எங்கள் வீட்டில் இருக்கிற அம்மாவை எல்லாருமே ரசித்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு எனக்கு மனசு ரொம்ப நிறைவாக இருக்கும். அவங்க எனக்கு மனசு நிறைவாக இருந்தளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு மனசு ரொம்ப நிறைவாக பார்த்துட்டு எல்லாமே அந்த அம்மாவை அவங்களுடைய கஷ்டங்களும் எல்லாமே அவங்க மனசார வேண்டிக்கிட்டு எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போவாங்க. அதேமாரி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தாம்பலம் மட்டும் கொடுத்துட்டு அவங்கள வெறும் வயிற்றோடு நம்ம அவங்க வீட்டுக்கு அனுப்பக்கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு நைவேத்தியமாவது செஞ்சு வச்சு கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம பிரசாதமாக கொடுக்கணும். அதேமாரி என் வீட்டுக்கு வந்திருக்க சுமங்கலி பெண்களுக்கு மட்டும் தான் நம்ம தாம்பலம் கொடுக்கணும், இல்லை வர பசங்களுக்கெல்லாம் கூட கன்னி பெண்லேருந்து சரி குழந்தைங்கலேருந்து சரி எல்லாருக்குமே நம்ம தாம்பலம் கொடுத்து அவங்களுக்கும் நம்ம குங்குமம் வச்சு விடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு எல்லாருக்குமே மனசு நிறைவாக போகணும்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு தாங்க அனுப்புவேன். சாப்பிட்டு மனசு ரொம்ப நிறைவாக எல்லோரும் போயிட்டு வருவாங்க.
அன்றைக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துக்கிட்டே இருந்தாங்க கண்டினியூஸாக நைட்டு ஒரு 10 o'clock வரைக்கும் கூட வந்துட்டே இருந்தாங்க. எனக்கு மனசு ரொம்ப, நான் இன்வைட் பண்ணாதவங்களாம் கூட எனக்கு தேடி அந்த அம்மா வந்தது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இந்த வருஷம் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்வைட்டே பண்ணல, ஆனால் அவங்களாம் என்னுடைய வரலட்சுமி பூஜை பார்க்கணுன்னு சொல்லி தேடி வந்திருந்தாங்க. அதில் எனக்கு மனசு ரொம்ப நிறைவாக இருந்தது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, அக்கா எனக்கும் தாம்பலம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்கிட்ட தாம்பலம் கேட்டவங்க எல்லாருக்குமே உங்களோட அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் தாம்பலம் கொடுக்குறேங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அக்கா, எனக்கும் குழந்தை இல்லைக்கா, எனக்கும் உங்கள் கையால் தாம்பலம் வேணுங்கான்னு சொன்னீங்க. கண்டிப்பாக நிச்சயமாக சிஸ்டர் உங்களுக்கு இந்த வருடம் நான் அட்ரஸ் அனுப்புங்க, நான் தாம்பலம் அனுப்புகிறேன். நிச்சயம் அடுத்த வருஷங்குள்ளே உங்களுக்கு ஒரு குட்டி குழந்தை நம்ம லக்ஷ்மி தாயாரை போல் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். நானும் உங்களுக்காக கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் சிஸ்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே நைட் பார்த்தீங்கன்னா ஆரத்திலாம் அம்மா எடுத்துகிட்டு நைட்டு ஒரு 11:30 ஆயிடுச்சுங்க பூஜை முடிகிறதுக்கு. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, திரும்பவும் சாட்டர்டே மார்னிங் ஒரு நைவேத்தியம், நம்மளால் முடிஞ்ச நைவேத்தியம் செஞ்சு வச்சு அம்மாக்கெலாம் ஆரத்தி எடுத்துகிட்டு பசங்களாம் ஒரே அடம் பண்ணுவாங்க, அம்மாலாம் அவ்வளோ சீக்கிரம் எடுக்காத, இன்னும் கூட ஒரு 5 days நம்ம வீட்டில் நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு நானே ரசித்து பார்த்துன்னு இருப்பேன் அம்மாவை. உங்களுக்கு இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குது எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜைன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னுடைய ஃபேமிலி வசந்த இல்லம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கண்டிப்பாக என் வீட்டு வரலட்சுமி பூஜைக்கு உங்களை இன்வைட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்தோடைய சகோதரி வீட்டுக்கு நீங்கள் தாராளமாக லக்ஷ்மி விரதம் பூஜைக்கு நீங்கள் எல்லாரும் வரணும். அம்மா லக்ஷ்மி தாயார் எல்லோருடைய ஆசையும் நிறைவேறணும், எல்லோருடைய கஷ்டங்களும் துயரங்களும் எல்லாமே கண்டிப்பாக நிச்சயம் தீருங்க. நம்பிக்கையோடு ஒரு விஷயமும் நம்ம ஒரு பூஜை பண்ணும் போதும் நம்பிக்கையோடு எந்த ஒரு செயலும் செஞ்சால் கஷ்டம் 1000 இருந்தாலும் சரிங்க, நம்மளோட என்ன கஷ்டம் வேணாலும் வரட்டும், நம்மளோட ஒரு பூஜையும் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு மனசை நிறைவாக பண்ணுங்கள். உங்கள் கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.